ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷாሎም டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹேப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ்டு ஹேப்பி நியூ இயர். கிறிஸ்மஸ் வந்தாச்சுனாலே ஒரு சந்தோஷம் வந்துரும். கிறிஸ்மஸ்னாலே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கேதரிங்ஸ், அவுட்டிங்ஸ், கேரல்ஸ், பிரேயர்ஸ், நெறைய வந்துட்டு டைன் அவுட்ஸ் இருக்கும். வெளிய போய் சாப்பிடுற மாதிரி, இந்த மாதிரி நெறைய விஷயம் நம்ம அ ஒரு பக்கம் போயிட்டுருந்தா கூட, கிறிஸ்மஸ் சீசன் வந்துடுச்சுனாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாபி இருக்கும். அதாவது வந்து கிறிஸ்மஸ்னாலே ட்ரிப்புக்கு போவாங்க சில பேரு. கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா லீவ் போட்டு ஃபேமிலியோட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னுட்டு வீட்லயே இருப்பாங்க. கிறிஸ்மஸ்னா பலகாரம் செய்வாங்க. கிறிஸ்மஸ்னா ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போவாங்க. சர்ச்ல வந்து நெறைய பிரேயர்ஸ் இருக்கும். கேரல்ஸ் இருக்கும். சர்ச் மேட்ஸோட கேதரிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நெறைய விஷயம் இருந்தாலுமே, கிறிஸ்மஸ்னா இந்த சீசன்ல கண்டிப்பா நான் இத பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா? நான் வந்துட்டு இந்த எல்லா விஷயமுமே பண்ணாலுமே, பண்ணலனாலும் எனக்கு எவ்ரி கிறிஸ்மஸ்க்கும் ஒரு 2 மால்க்காவது போகணும். ஏன்னா, மால்ல வந்து எப்பவுமே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் ரொம்ப சூப்பர்வா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் கண்டிப்பா எவ்ரி இயர் கிறிஸ்மஸ் டைம்ல அட்லீஸ்ட் வந்து 2 மாலாவது விசிட் பண்ணிடுவேன். ஸோ இத வந்து நான் ரெகுலரா பண்ணக்கூடிய வேலை மாதிரியே வச்சிருக்கேன். அது அடிக்கடி போற மாலா இருந்தாலும், இல்ல போன வருஷம் அதே மாலுக்கு போயிருந்தாலும் கூட, மறுபடியும் இந்த வருஷம் அதே மாலுக்கு விசிட் பண்ணுவேன். ஏன்னா எவ்ரி இயர் வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த லைட்ஸ் நடுவுல வந்து நம்ம நடக்கிறது, அந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறது அண்ட் ஃபோட்டோஸ் நெறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் செல்ஃபீஸு. அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர்வா இருக்கும். எனக்கு என்னுடைய பிள்ளைங்கள எல்லா டெக்கரேஷன் திங்ஸ் கிட்டயும் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்ரி இயர் நாங்க மிஸ் பண்ணாம போகக்கூடிய விஷயம் வந்து அ இந்த தான். நம்ம வந்து ரெகுலரா கண்டிப்பா மாலுக்கு போயிடுவோம். அ அந்த சீசன் ஒரு 10க்கு மேல டிசம்பர் 10க்கு மேல 31 இல்லன்னா ஜான் 5க்குள்ள வந்துட்டு நாங்க கண்டிப்பா 2 இல்லன்னா 3 மால் வந்து விசிட் பண்ணிடுவோம். போயிட்டு அங்க பெருசா எதுவும் ஷாப்பிங் எல்லாம் பண்ண மாட்டோம். விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு, ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டு, நம்ம ரெகுலரா வெளிய என்ன சாப்பிடுவோமோ, அந்த பிராண்ட் எங்க இருக்குன்னு தேடி போயிட்டு, நமக்கு அங்க தான் வந்து ஆஃபர்ஸ் எல்லாமே தெரியும். தெரியாத ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அதிகமா பணம் குடுக்குறதெல்லாம் எனக்கு புடிக்காது. ஸோ, ரெகுலரா நம்ம என்ன சாப்பிடுறோமோ வெளிய, அந்த பிராண்டு, அந்த ரெஸ்டாரண்ட்ஸ தேடிட்டு போயிட்டு, நமக்கு அன்னைக்கு என்ன ஆஃபர் இருக்கு பார்த்து சாப்ட்டு நாங்க வீட்டுக்கு வந்துருவோம். ஸோ நீங்க கிறிஸ்மஸ்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட ஹாபி என்ன? ரெகுலரா எவ்ரி இயர் நான் இத கண்டிப்பா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குன்னு சொல்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் நாங்க வந்து அ ஃபர்ஸ்ட்டு போயிட்டுருக்கிற மால் வந்து மால் ஆஃப் ஏசியா. ஃபீனிக்ஸ் மால் ஆஃப் ஏசியா. இது வந்து கொடுகேஹள்ளி கிட்ட இருக்கு. அ கொஞ்சம் தூரம் தான். நமக்கு ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா. பட் இருந்தாலுமே இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம அங்க போறது வந்து ரொம்பவுமே வொர்த்தான ஒரு விஷயம். லாஸ்ட் இயர் நாங்க போனோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பசங்கள சர்ப்ரைஸா கூட்டிட்டு போனா, அங்க பெரிய ஷாக்கிங் நியூஸே இருந்தது. அன்னைக்கு அந்த இடத்துல என்னமோ இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ்னால மால் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க இங்கேருந்து கிளம்பி போய் பசங்களெல்லாம் கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா, கடைசியில நாங்க ஷாக் ஆயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வர மாரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் அதனால பசங்களுக்கு எதுவுமே சொல்லாம, நம்ம கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் பார்த்தா, அந்த மால் வந்து ஓப்பன் இருந்தது. பிரம்மாண்டமா இருந்தது மால் அண்ட் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் சான்ஸே இல்ல. லாஸ்ட் இயர் வந்து 200 என்ட்ரி ஃபீஸ் வந்து பெர் ஹெட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல போயிடலாம். ஏன்னா நெறைய அ ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறோம். டெக்கரேஷன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு யோசிச்சு தான் போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்க அந்த மால்க்குள்ளேயே என்ட்ரி பண்ண முடியல. நம்மள வந்து அந்த மால் இருக்கிற ரோட்லயே வந்து உள்ள விடல. அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தது அங்க. ஸோ இந்த தடவ ரொம்ப சூப்பர்வா அந்த மால வந்து நாங்க ரசிச்சுட்டு வந்தோம். எனக்கு அங்க என்னென்ன புடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். எனக்கு முக்கியமா இந்த லைட்டிங்ஸ் சான்ஸே இல்லங்க. அந்த சீலிங்லேருந்து அது தொங்குறத பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருந்தது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான லைட்ஸ் இருந்தது. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு, வாவ்! அப்படின்னு சொல்லிட்டு வாயடைஞ்சு நிக்கிறதுக்குள்ள பார்த்தா, கிறிஸ்மஸ் டெக்கரேஷனே இன்னும் நம்ம பார்க்கல அப்படின்னாரு என்னுடைய ஹஸ்பண்ட்.
எனக்கு அப்பா இதுவே இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எப்படி இருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, பயங்கர சூப்பர்வா இருந்ததுங்க. இந்தியா லைட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. லைட்டிங்ஸ் வேற லெவல்ல இருந்தது. ஒவ்வொன்னையும் பார்த்துட்டு இருந்தா நமக்கு அந்த கண்ணு வந்து நமக்கு அங்க இருந்து எடுத்து நம்ம வேற விஷயத்த பார்க்கறதுக்கே நமக்கு தோணல. அந்த அளவுக்கு ரொம்பவுமே சூப்பர்வா இருந்தது. என்ட்ரி ஃபீஸும் இல்லாம நமக்கு ரொம்ப சூப்பர்வா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. நீங்க ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ்க்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு சஜஷன். சாட்டர்டேஸ், சண்டேஸ் போகாதீங்க. வீக் டேஸ்ல நம்ம ஆஃபீஸ் முடிச்சுட்டு கூட நீங்க ஒரு 7:30, 8:00க்கு அங்க ரீச் ஆகுற மாரி இருந்தா போதுமானதா இருக்கும். இங்க எனக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தோணுச்சுன்னா, நெறைய ஃபுட் அவுட்லெட்ஸ் இல்ல. ஏன்னா நமக்கு வந்து ஃபுட் கோர்ட்ன்னு பார்த்தோம்னா, எல்லா வெரைட்டீஸும் இருக்கணும் இல்லையா? இங்க வந்து அந்த அளவுக்கு இல்ல. நம்ம வேற மால்ஸ்ல பார்க்குற மாரி நெறைய ஃபுட் அந்த அவுட்லெட்ஸ், அந்த பிராண்ட்ஸ் அதெல்லாம் கிடைக்கல எங்களுக்கு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதர்வைஸ் டெக்கரேஷன் ஆகட்டும், அங்க கிளென்லினஸ் ஆகட்டும், வாவ்! சான்ஸே இல்ல. பயங்கர சூப்பர்வா இருந்தது. நல்ல பாஷான ஒரு மால். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ புடிச்சிருந்தது? என்ன புடிச்சிருந்தது? அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி இடத்துக்கெல்லாம் போனப்போ நீங்க என்ன சாப்பிடுவீங்க? அங்க வந்து நம்ம ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? அங்கெல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்களா? இல்ல நீங்க பசங்கள வந்துட்டு எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? இது சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னோட பிள்ளைங்களுக்கு வீட்லேருந்து கூட்டு போம்போதே சொல்லிடுவேன். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம KFCல ரெகுலர் சாப்பிடுறோம்னா, அங்க KFC இருந்தா மட்டும் தான் நான் வாங்கி குடுப்பேன். இல்லன்னா எதுவுமே வாங்கி தர மாட்டேன். வீட்லேருந்து எப்படி போறோமோ அப்படியே நம்ம ரிட்டர்ன் வந்துடணும். எங்கேயுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவேன். நாங்க ரெகுலரா சாப்பிடுற பிராண்ட் எது கிடைக்குதோ, நம்ம பர்கருக்காகட்டும், பிஸ்ஸாக்காகட்டும், இல்ல ஃப்ரைட் சிக்கன்ஸ்க்காகட்டும், இல்ல பிரியாணிக்காகட்டும், நம்ம ரெகுலரா வந்துட்டு சில ரெஸ்டாரண்ட்ஸ் மைண்ட்ல வச்சிருப்போம் இல்லைங்களா? அது வந்து அந்த ஃபுட் கோர்ட்ல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவோம். நாங்க போன அன்னைக்கு நமக்கு அந்த ஆப்ஷனும் இல்ல. ஏன்னா அங்க ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆனதுனால, அவங்க ஆர்டர் கூட எடுத்துக்க முடியல. ஸோ நாங்க வந்து ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு, எங்களுக்கு கண் நிறைவா இருந்தது. ஸோ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு, நம்ம ரெகுலரா சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு டைரக்ட்டாவே போயிட்டு, சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. டிசம்பர் மந்த்ல எப்பவுமே ரொம்ப குளிரா இருக்கும் பெங்களூர்ல. இந்த தடவ பயங்கர குளிரு. அ பனி வந்து ரொம்ப ட்ரிஸ்ல் ஆகுற மாதிரி ஆயிட்டிருக்கு டெய்லின்னா பார்த்துக்கங்க. ஸோ அந்த குளிர்ல நாங்க அ டூ வீலர்ல வந்து 4 பேரும் போயிட்டு நாங்க ரிட்டர்ன் வந்தோம். ரொம்பவுமே சூப்பர்வான எக்ஸ்பீரியன்ஸ். நைஸ் பிளேஸ் டூ விசிட். கண்டிப்பா பசங்கள கூட்டு போங்க. பசங்க நிச்சயமா என்ஜாய் பண்ணுவாங்க. அ எப்படியும் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வரும். இல்ல பசங்க எங்கேயாவது போணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? கண்டிப்பா இங்க கூட்டு போங்க. சூப்பர்வான டெக்கரேஷன் அண்ட் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க ஒருவேளை இதுக்கு முன்னாடியே இங்க போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போனப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? என்ன சாப்பிட்டீங்க? பசங்கள எப்படி வந்து நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? இது எல்லாமே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ அ 8K கிட்ட நம்ம வந்துட்டோம். ஸோ இன்னும் அதிக அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். நம்ம போடுற வீடியோஸ 8000 பேர் பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். எனக்கு அதில ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அ கடவுள் அண்ட் உங்களால மட்டும் தான் இது முடிஞ்சது. ஸோ நீங்க குடுத்த அன்புக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வருஷமும் எனக்கு அதே அன்ப நீங்க குடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. நெறைய வீடியோஸ், என்டர்டெயின்மென்ட் வீடியோஸ் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். கம்மிங் டேஸ்ல. தேங்க் யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹேப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ்டு ஹேப்பி நியூ இயர். Thank you so much for watching my videos and supporting. Thank you so much. God bless you. Have a good day.